இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, the book of prophecy, book of Isaiah 56 56 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, ஹல்லேலூயா, என் ஜெப வீட்டிலே, வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த அவர்கள் யாருன்னு பார்க்கும்போது 6ஆம் வசனம் தான் கான்டெக்ஸ்ட். கர்த்தரை சேவிக்கவும், ஆமென், கர்த்தருக்கு மினிஸ்ட்ரி ஊழியம் செய்யவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருக்கு ஊழியக்காரராக இருக்கவும், கர்த்தரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து, கேளுங்கள், என் உடன்படிக்கையை பற்றி கொண்டு இருக்கிற அந்நிய புத்திரர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அந்நிய புத்திரர் தான். நம்ம யாருமே மாம்சத்தின்படி யூதர்கள் அல்ல, புறஜாதிகள். ஆனால் என்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவை அவரை சொந்த இரட்சகராக, அவரை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய இருதயத்தில் அவர் விருத்த சேதனம் பண்ணி நம்மை, ஆமென், அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். யூதர்கள் மாமிசத்தில் விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள், நாமோ மாமிசத்தில் விருத்த சேதனம் உடையவர்களாக இராமல் அதற்கு மாறாக ஆவியினாலே இருதயத்தை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுகிறார். அந்த விருத்த சேதனம் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா எல்லாருமே. சோ அந்நிய புத்திரர் அனைவரையும் எங்க கொண்டு வருவாரா? பரிசுத்த பர்வதத்துக்கு, எருசலேம் மலையில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு அவர் கொண்டு வருவாராம். அவர் என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். அன்று சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு, அவர் அன்னைக்கு அந்த ஆலயத்தை சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும். சகல யூதர்கள் மட்டும் சொல்லிருக்கலாம்ல, ஆனா ஆண்டவர் சகல ஜனங்கள் அப்படின்னார். அந்த சகல ஜனங்கள் என்ற இடத்துல உங்க பேரை, என் பேர் எழுதப்பட்டு இருக்குங்க. நமக்கும் இன்றைக்கு என்னமா இருக்குன்னா, அந்த வீடு ஜெப வீடா இருக்கிறது. ஏன் ஜெப வீடுன்னு சொல்றாருன்னா, அந்த இடத்துல நம்ம ஜெபத்தை ஏறெடுத்தா அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அவர். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கின்றன. ஆகவே இந்த ஆலயத்தில் ஏன் ஜெபத்தை நான் கேட்கிறேன்னா, இந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்படுகிற ஒரு ஆலயம் இது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா எல்லாருமே. எங்கு பலி இருக்கோ அது ஆலயமாய் மாறுகிறது. எங்க பலி செலுத்தப்பட்ட ஆலயம் இருக்கிறதோ அங்கு ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32 33 இப்படி சொல்லுது பாருங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்கிறார். ஆமென். தாவீது அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய கையினாலே ஆலயத்தை கட்டுவோமா என்று. தேவன் சொன்னார், தாவீதை நீ கட்டப்போவது கிடையாது, உன் கர்ப்பப்பிறப்பாகிய சாலமோனே தேவாலயத்தை கட்டுவான் என்று தேவன் தாவீதுக்கு சொன்னார். எல்லா தேவ திட்டத்தின்படி சரியான காலகட்டத்தில் கர்த்தர் சாலமோனை கொண்டு தேவாலயத்தை கட்டினார். அதுதான் உலகத்தில் உள்ள முதல் அதிசயம். ஏனால் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்படவே கிடையாது. அந்த ஆலயத்தை கட்டி முடித்து 1000 சர்வாங்க தகன பலிகளை அவர் செலுத்துகிறார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அதற்கு பிற்பாடு கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சாலமோன் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஆலயத்தில், ஆமென், தன் கட்டின ஆலயத்தில் நின்று பல ஜெபங்கள் அவர் செஞ்சாரு. அதுல ஒரு ஜெபம், விசேஷமான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் என்னன்னு பாருங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார், நம்ம எல்லாம் பத்தி சொல்றார். சாலமோன் எவ்வளவு பாருங்க, தீர்க்க தரிசனமா ஒரு நீண்ட தூர பார்வையோட பார்க்கிறாரு. இஸ்ரவேல் யூதர்கள் அல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்து நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய புயத்து நிமித்தமும்
தூர தேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால், ஏங்க அந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணணும்? அந்த ஆலயத்தில் பலி செலுத்தப்படுகிறது. ஆமென். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் சகல ஜாதிகளும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு அது. ஆமென். ஏன் தெரியுமாங்க? யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவனுக்கெல்லாம் அது ஜெப வீடா இருக்கும். அந்த ஜெப வீடு சும்மா இருக்காது. அந்த ஜெப வீடு ஜெபிக்கிற வீடு. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 21:12-14 வரைக்கும் வாசிக்கும் போது, மத்தேயு 21:12, இப்ப அந்த தேவாலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து எந்த தேவாலயத்தை சொன்னாரோ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு சொன்னாரோ, இப்ப அந்த ஜெப வீடு ஜெப வீடா இல்ல, அந்த வீடு வேற வீடா நிக்குது. என்ன நிக்குதுன்னு பார்க்கும் போது, ஆலயத்தில் என்ன விற்கிறாங்க? பிசினஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேனே, இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, கடவுளை ஏன் தெரியுமா தேடுறாங்க? தேவனை ஏன் தெரியுமா தேடுறாங்க? தேவைக்காக தேடுறாங்க. தேவைக்காக தேடக்கூடாது. நம்ம அவரையே தேடும் போது தாங்க அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவர் ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? பிசினஸ் மைண்டட் பீப்பிள். ஆமென். கடவுளை தேவைக்காக தேடுற எல்லாரும் துரத்தினார் அவர். நீங்க உண்மையா தேடணுங்க. நான் அவர் கிட்ட போன இதை செய்வார். ஆனா அதை விட நம்ம அவர் கையில் இருப்பதை விட அவரை நம்ம ஆராதிச்சோன்னு சொன்னா, அவர் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து அந்த வேர்டை யூஸ் பண்ண பாருங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ என்ன மாத்தி வச்சிருக்க? நீ என்னவா உள்ள இருக்கு? சம்திங் சேஞ்ச்ட். எல்லாம் மாறி இருக்கின்றார் அவர். என் வீடு என்னவா இருக்கணும் தெரியுமா? ஜெபம் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஆராதனை இருக்கணும்ன்றார். ஆனா அதை விட்டுட்டு கண்டதுக்கெல்லாம் நீ உள்ள நீ அலோ பண்ற. நீ என்னை விட இந்த ஆலயத்துல வேற எதுக்கு முக்கியத்துவம் இருக்கவே கூடாது. ஆமென். நீங்களும் அதை அடிச்சு துரத்துறார் அவர். ஹல்லேலூயா. ஆமென். பர்பஸ், நோக்கம் ரொம்ப முக்கியங்க. நீங்க ஏன் ஆண்டவரை தேடுறீங்க? ஏங்க ஆண்டவரை தேடுறீங்க? நான் அங்க போறேன், அவன் என் குடும்பத்துக்கு இது செய்வாரா, எனக்கு இந்த நன்மை செய்வாரா, அந்த நன்மை செய்வாரா, எனக்கு அதை செய்வாரா? ஒன்று சொல்லட்டுமாங்க, என்னைக்கு ஒன்று ரட்சித்தாரோ ரட்சிப்புக்குள்ளேயே தேவன் சகல ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். ஆக உங்க விசுவாசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தேவன் அப்படின்ற அந்த விசுவாசம் தாங்க உங்களை ஆசீர்வதித்து ஜெயமா நடத்தும். Where is your faith? 14ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் அவர்களை பார்த்தீங்களா, தேவையில்லாததெல்லாம் வெளியே துரத்திட்டாரு, தேவையான உள்ள வராங்க. பார்த்தீங்களாங்க, இன்னைக்கு ஆண்டு தெளிவா சொல்றாரு, அவங்க பலி அங்க செலுத்தினால அந்த ஆலயமா மாறுச்சு. ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு பலியான அவரை விசுவாசிப்பதால இப்போ நாமே தேவாலயமாய் இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்றேன், நீங்க உணர்ந்து விசுவாசிச்சு ஆமேன்னு சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்பாக அங்க ஆட்டு பலி செலுத்தி ஜனத்துக்கு என்ன தெரியுமா செய்வாங்க? ஜனத்திற்கு பாவ பரிகாரம் செய்வாங்க. அதனால் அது என்னவா இருந்தது? தேவாலயம். அங்கிருந்து ஜபிக்கப்படுகிற ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு உண்மையா நீ கிறிஸ்து மட்டும்தான் ரட்சகர் தெய்வம் என்று விசுவாசிச்சனா, இன்னைக்கு உன்னையே அவர் ஆலயமா மாத்துறார். அவர் அன்னைக்கு அங்க வந்து நின்று ஜபம் பண்ணாங்க, அது ஜப வீடு. இன்னைக்கு நீ தான் ஜப வீடு. நீ ஜபம் பண்ணாலே அவர் காது கேட்கும், கண்ணு பார்க்கும்.
ஜப வீட்டுக்குள்ள என்னங்க தெரியுமா இருக்கு? பலிபீடம் இருக்கு, குத்துவிளக்கு இருக்கு, அப்பத்தின் மேஜை இருக்கு, தூபபீடம் இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இது எல்லாமே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கணும். எசேக்கியாவினுடைய தகப்பன் பைபிள் சொல்லுது, அவர் ஆலயத்தை ஷட் டவுன் பண்ணி மூடி க்ளோஸ் பண்ணிட்டார். ஆனா திரும்பவும் எசேக்கியா ஆலயத்தை திறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் ஆலயத்தை நீ திறக்கணும். உன் சரீரம் அது தேவனுக்குரியது. இந்த சரீரத்துல தான் நான் வாசம் பண்றேன். கைகளினால் கட்டப்பட்ட இந்த ஸ்தலத்தில் அல்லங்க நாம கூடி வந்து ஆராதிக்க ஒரு ஸ்தலமே தவிர இது ஒரு நாளும் ஆலயமாகவே முடியாது. நீங்க ஆலயம், கோவில், சர்ச்சு நிறைய சர்ச்சுங்களை பார்ப்பீங்க. ஒன்னு சொல்றேனே, that is not the real church. That is nothing but the gathering place. கூடி ஆராதிக்கிற இடமே தவிர அது ஒரு நாளும் ஆலயமாகவே முடியாது. நீங்க தான் உண்மையான ஆலயமா இருக்கிறீங்க. சொல்றேன். 1 கொரிந்தியர் 3:16-17 இப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 3:16-17. என்ன ஆழமா பைபிள் சொல்லுது பாரு. நீங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க தாங்க சர்ச் அப்படின்னு. நீங்க தாங்க ஜப வீடு. நீங்க தான் ஜப வீடு. இந்த ஜப வீடு யாரு? நீங்க தாங்க ஜப வீடு. நீங்க ஜப வீட்டில் நின்று ஜபம் பண்ணா உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்க தேவ ஆலயமா இருப்பீங்க அப்படின்னா தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கும். தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த ஆவியானவர் உங்களை அழகா நடத்துவாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த ஆலயத்தை நல்லா கேட்கணும். பாவம் செஞ்சு மட்டும் கெடுக்கிறது இல்லை. எப்ப தெரியுமாங்க இந்த ஆலயம் கெடும்? இந்த ஆலயத்தில் யாரும் இருக்கிறாரா? இதை விட்டுட்டு வேற எது முன்னாடினே கையை தூக்கிட்டினா இந்த ஆலயம் அவ்வளவுதான், ஸ்பாயில் ஆயிடும். இந்த ஆலயத்தில் ஒரே தெய்வம் தான் இருக்கணும். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மட்டும்தான் உள்ள இருக்கும். நீங்களே அந்த ஆலயம் பாருங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 கூட முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, ஹலோ சத்தமா சொல்லுங்க, இந்த ஆலயம் என்ன ஆலயமாங்க? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். உள்ள யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. எந்த ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறானோ அந்த நிமிஷமே அந்த மனுஷனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியான மனுஷனுக்குள்ள வருகிறார். அப்பொழுது அவன் தேவாலயமாய் மாறுகிறான். இந்த தேவாலயம் போயிட்டு தெய்வம் அல்லாத முன்னாடி நின்னா அவருக்கு எவ்வளவு கோவம் வரும். அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ எனக்கு சொந்தம்ட்டார். அடுத்தது 2 கொரிந்தியர் 6:16 என்ன சொல்லுது பாருங்க. உங்களை பத்தி தான் பைபிள் 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் கேட்கிறார். பார்த்து உன்னத பார்த்து கேட்கிறார். தேவனுடைய ஆலயம் யாரு? நான் தான். அப்ப விக்கிரகம் என்ன சம்பந்தம் என்ன இருக்குன்னு கேட்கிறார். கிறிஸ்தவங்களை பார்த்து தான் கேட்கிறார். விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? அங்க போய் நின்று அண்ணாந்து பார்க்கிற. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். இந்த வார்த்தைலாம் படிக்கும் போது உங்களுக்கு பொங்கலியாங்க. உங்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராச்சரத்தை உண்டாக்கின தேவன் சொல்றாரு, நான் உன் ஆலயத்துல உலாவி வருவேன். அவர் உன் நடுவுல வாசம் பண்ணுவேன்றார். அவர் அவர்களின் ஜனங்களா இருப்பார் என்று தேவன் சொன்னபடி சொல்றாரு. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய
ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு அல்லேலூயா சொல்லும் எல்லாருமே. ஆனா ஐசையா 56:7 சொல்றாரு, I will bring stranger, amen, make them joyful in my house of prayer. அந்நிய புத்திரரை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். அப்படின்னா நான் எப்படி பார்க்கிறேனாக்கா, ரட்சிக்கப்படாதவர்களை இந்த ஜெப வீட்டுக்கு நேரா கொண்டு வருவாராம் அவர். இந்த மாதம் ஒன்று சொல்றாங்க, நீங்க தாங்க ஜெப வீடு. ரட்சிக்கப்படுறது நிறைய பேரை கொண்டு வருவார். நீங்க ஜெபிப்பீங்க, அவங்களுக்கு உங்க ஜெப நிறைய பேர் ரட்சிப்புகள் நடத்த போதுங்க. இந்த மாதம் நீங்க தான் ஜெப வீடு. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்க கிட்ட வந்து ஜெப விண்ணப்பத்தை சொல்லுவாங்க. அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்நிய புத்திரன்னா நான் இப்படி வியாக்கியானம் பண்றேன், ரட்சிக்கப்படாதவர்கள். ஹல்லேலூயா. இயேசு 21:13 சொன்னார்ல மத்தேயில, என்னோட வீடு என்னவா இருக்கு? ஜெப வீடா இருக்கு. ஆனா புது உடன்படிக்கை சொல்லுது, என்னைக்கு நீ என்ன விசுவாசிச்சியோ அன்னைக்கு நீ என்னவா மாறிட்ட? ஜெப வீடா. அப்ப நான் தான் ஜெப வீடு. அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்ற அந்நிய புத்திரரை கொண்டு வந்து இந்த ஜெப வீட்டில் நின்று அவங்க ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு பதில் வரும்னு சொன்னார்ல. அப்ப சொல்றாங்க, அந்நிய புத்திரர் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்ம கிட்ட வந்து நின்று சொல்லி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நம்ம ஜெப வீடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர்களை ரட்சிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ரட்சிப்பை கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 21:14 கொடுப்பா. இங்க பாருங்க, உள்ள இருக்கிற எல்லாரும் அடிச்சு விரட்டுறார் ஆண்டவர், துரத்துறார் அவுட். யாரை துரத்துனார்னா, தேவாலயத்துக்குள்ள இருந்து வேர்ல்ட்லி மைண்ட் அப்படி சொல்லலாம், இது இன்டர்பிரேஷன் பண்ணலாம். லௌகிக சிந்தை உள்ளவர்கள், உலக புத்தி உள்ளவர்கள், இவர்களை தேவன் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆலயத்திலிருந்து சேஸ் அவுட் பண்ணிட்டார். அப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல என்ன பண்ணுவார் இந்த காலகட்டத்தில்னாக்கா, அவர் வெளியே போயிட்டார்னா இது வெறும் சரீரம் தான், இது ஆலயம் கிடையாது. ஆமென். எங்க தெய்வம் குடியிருக்கோ அது என்னவா இருக்கும்? கோவிலா இருக்கும் இல்ல? கோவில். அப்போ அந்த தெய்வம் வந்து போயிடுச்சுன்னா அது சாதாரண ஒரு கூடாரம். இந்த சரீரமாகி இந்த கூடாரத்துக்குள்ள ஏசப்பா இருக்கிறார். அப்போ அதான் சொல்றாரு, சாத்தான் வந்து வசனத்தை உனக்குள்ள எடுக்கிறான் அப்படின்னாலே உனக்குள்ள நிறைய லௌகிக கவலைகள், லௌகிக பாரங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக அழுத்தங்கள், இது எல்லாமே உன்னை என்ன தெரியுமா செய்யும்? வசனம் வேலை செய்யக்கூடாதபடிக்கு அது வசனத்தை சாத்தான் எடுத்துருவான். வசனத்தை எடுத்து விட்டுருவான். எல்லாம் துரத்துனார் ஆண்டு, வெளியே போடாங்க. யார் துரத்துனாரு? நல்ல கேளு. உங்க கூட இருக்கக்கூடாதவங்க யார் தெரியுமாங்க? மாம்ச புத்தி உள்ளவங்க இருக்கக்கூடாது. நல்ல கேளு. ஆவிக்குரிய விஷயத்தை நீங்க எப்பவுமே ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் நீங்க பார்க்க முடியும். ஆனா மாம்சத்தில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு என்ன மாறின? ஆசீர்வாதமாவே. உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியா சொல்றேன். நீங்க ஆவிக்குரிய ரீதியா ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருக்க பிளஸிங் உங்களுக்கு வரும். தெளிவா சொல்றேன். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அந்த ஜப வீட்டுக்குள்ள ஜனங்களை, தெய்வம் அல்லாதவைகளை ஆராதிச்ச ஜனங்களை கொண்டு வந்து நிக்க வச்சு பிளஸ் பண்ணாரு. பார்த்தாரு, ஒரு டெம்பிள் போதாது, என்னை ஆராதிக்கிறவங்க எல்லாருமே டெம்பிளா மாற்றம் தான். இன்னைக்கு சர்ச்செல்லாம் எங்கெங்க திரும்பங்க போகுது. ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சேன், ஒரு கேக் வாங்கி சாப்பிடலான்னு உள்ள நுழைஞ்சேன். நான் இந்த வாரத்தில் காலியா இருக்கேன் அந்த கடன். போய் நான் நின்னனோ இல்லையோ, ஈ மாதிரி மிச்சின்னு வந்து நின்ட்டான். எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த கேக் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ஏன் சொல்லு, எங்கன்னா போனாக்கா நம்ம ஒரு மாதிரி சாப்பிடும். நம்ம தனியாக நின்று சாப்பிடணும்னு நினச்சா ஜனம் வந்துடுவோம். அந்த கேக்கை வெளியே வந்து நின்று சாப்பிட்டு வந்துட்டேன். நீ எங்கே போனாலும் சர்ச்சா இருந்தீன்னா அந்த பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கும். பாருங்களேன், உள்ள வந்து யார் தெரியுமா? 2 பேர் தாங்க வந்தாங்க. ஏங்க செவிடம் ஏங்க உள்ள வரல? பைபிள் ஏங்க சொல்லாத? குஷ்ரோகி ஏங்க உள்ள வரணும்னு சொல்ல?
குருடரும் சப்பானின ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன தெரியுமாங்க? இந்த ஜனங்கள் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்ட மெசையாவை இந்த ஜனங்களுக்கு கண்ணில் தெரியல. ஏன்னா தான் முன்னாடி நிற்கிறார். அதாவது மோசையிலிருந்து சகல தீர்க்கதரிசிகள் யார் திரும்ப தீர்க்க தரிசனமா சொன்னாங்க? இப்பொழுது ஆலயத்தில் நிற்கிற அந்த மெசையா பத்தி. அதனால தான் குருடரை கர்த்தர் உள்ள விட்டார். என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் தெரியுமாங்க? ஆவிக்குரிய ரீதியா இந்த கண்கள் எடுக்க, அதாவது மாம்ச கண்களை மாறி ஆவிக்குரிய கண்ணில் நம்ம இயேசுதான் ரட்சகர் என்ற அந்த ஆவிக்குரிய பார்வையை கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்தார் அவர். அடுத்து சப்பானிகள், இந்த வசனம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனா வசனத்தின்படி அவங்களுக்கு வாழ நடக்க முடியல. அவங்களுக்கு தாம் சுய பலத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு நினைச்சா, பட் he cannot. ஒரு மனுஷனுக்கு இந்த வேத வசனத்தின்படி அவர் பலத்தை தராம நம்மால வசனத்தின்படி சாட்சியை வாழ நம்மால முடியாது. சப்பானி உள்ள விட்டார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வசனத்தின்படி வாழ அவர்கள் கால்களை கர்த்தர் பலப்படுத்தினார். அவர் நிறைய பேர் இன்னைக்கு கேட்கிறாங்களே தவிர அதன்படி வாழ இல்ல. வாழணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிறவர் அவர்தான் என்று நீங்க விசுவாசிக்கணுங்க. நீங்க இப்ப நீங்க தான் என்ன மாறிட்டீங்கன்னா சர்ச்சா மாறிட்டீங்க. ஆமென். இப்ப இயேசுவே தேவாலயம் தான். அதனாலதான் பாருங்க, அவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே அற்புதம் பெற்றார்கள். குருடன் பார்த்தான், செவனை கேட்டான், முடவன் நடந்தான். தான் கிட்ட வந்த எல்லாருமே எந்த குறையோட வந்தாங்களோ குறையோட திரும்பி போகாம நிறைவோடு தான் திரும்பி போனாங்க. ஏன்னா அவர் என்ன வார்த்தைமா இருக்கிறாரு? தேவனுடைய அதே தான் அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத வெளியில் இருக்கிறான்ல அவங்க எல்லாரையும் நான் உங்ககிட்ட கொண்டு வர போறேன்றாரு. இந்த ஜப வீட்டில் வச்சுதான் அவங்களை நான் மகிழ்ச்சியாக்க போறேன். நான் ஏன் ஸ்பெஷல்னா, இந்த ஜப வீட்டில் யார் தெரியுமா இருக்கிறா? இயேசுநாதர் உள்ளே இருக்கிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் பார்க்கலாம். 3:3 இருந்து தேவாலயத்தில் பிரவேசிக்க போற பேதுரு, யோவான். எந்த தேவாலயம்? வித்தவுட் காட். அங்க ஒண்ணும் இல்லை. அங்க என்ன இல்லை? உள்ள உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டி இல்லை. அப்ப அது என்னமா இருக்க முடியாது? தேவாலயமா இருக்க முடியாது. ஆனா அந்த தேவாலயத்தில் போய் நின்று அவங்க ஆராதிச்சாங்கன்னு சொல்லுது. ஏன்னா இப்ப அந்த தெய்வம் எங்க வந்துட்டாரு? உள்ள வந்துட்டார். இப்ப பேதருக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் இல்லைங்க. இப்ப பேதர் தானே ஆலயம். பேதரும் யோவான் இப்ப சர்ச்சு பாருங்களேன். சர்ச்சுக்கு வெளியில் இருக்கணும் ஒத்து பாக்குதுங்க. எங்களை நோக்கி பார். ஏங்க சொல்றேன் நோக்கி பாருன்னு? இப்ப நான் தான் சர்ச்சு, என்ன பாரு அப்படின்றார். நீங்க தாங்க சர்ச்சு. நானா? நீதான். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆனா அவன் கண் இன்னும் திறக்கப்படல. அவன் கண்ணு கட்டப்பட்டு இருக்கு. நிறைய பேருடைய கண்ணு கட்டப்பட்டு இருப்பதால தான் நீங்க யாருன்னு அவங்களால உங்களை சரியா ஐடென்டிஃபை பண்ண. அதனால அவன் உங்களை பத்தி என்ன தப்பா நினைச்சாலும் கவலைப்படாத போயிட்டே இருக்கே. போடி, நான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு. நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் கவலையே இல்ல. நான் தான் சர்ச்சு. அவர் எனக்குள்ளே. என்னங்க சொல்லுங்க, அவர் எனக்குள்ளே பா நான் இருக்கிறான்னு சொல்ல வந்தேன். நீ சமஸ்கிருதத்துல வாசம் பண்ணுகிறார் என்ற அப்படியே வாசம் பண்ணுவாராக பாருங்க. அப்பொழுது பேதுரு, சர்ச்சு பேசுது இப்போ, வெள்ளியும் பொண்ணும். ஆஹா. இப்ப சர்ச்சுக்குள்ள யார் இருக்காங்க? இயேசு இருக்கிறாருங்க. எனக்குள்ள வேற ஒண்ணு இல்லப்பா, இயேசு இருக்கிறாரு. இப்ப நான் தான் சர்ச்சு. உள்ள இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், எழுந்து நட அப்படினார். 40 வருஷம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்தே நடக்க முடியாது இருந்தவன் நடக்க ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல சொல்றாங்க, நீங்க தான் ஆலயம். உங்களை நோக்கி யார் வந்தாலும் நீங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணு, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் You are the temple of God. உங்ககிட்ட யாராவது வந்து தலையில வந்து கட்டி வந்துச்சுன்றாங்க, என்ன பண்ணுவேன்? தலையில மூளையில கட்டி வந்துக்குதுன்றாங்க, என்னங்க பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணு நான் அந்த சொல்வேன், ராமச்சந்திரா போகணும். இனிமேட்டு அவர் சொல்ல மாட்டேன். எனக்கு சத்தியம் புரிஞ்சிச்சு. நேற்று நான் எழுதும் போதே சிரிச்சுனே சந்தோஷமா தான் எழுதினேன். நான் ஹாப்பியா எழுதினேன். நான் ஏன் சொல்ல,
பழைய ஏற்பாட்டில் அந்த ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்டார்னா, இன்னைக்கு என்னைய ஜெப வீடா மாத்திட்டு என் ஜெப வீட்டில் ஜனங்களை மகிழ பண்ணுவேன். என்ன தெரியுமா அர்த்தம்? வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு ஜெப ஆலயமா கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பிரச்சனை எதுவானாலும் சரி, நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணு இருக்கு, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே என் தேவன் என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீதான் சர்ச்சு, நீதான் சர்ச்சு, நீதான் சர்ச்சு. உனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு, உனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு. அவர்கிட்ட கேளு ஞானத்தை தருவார், அவர்கிட்ட கேளு சுகத்தை கொடுப்பாரு, அவர்கிட்ட கேளு நல்ல வாழ்க்கை, அவர்கிட்ட எல்லாத்தையும் கேளு, அவருடைய ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. ஹல்லேலூயா. உடனே பைபிள் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். கால் கரடு எல்லாம் பலன் கொண்டு பைபிள் சொல்லுது, அவன் குதித்தெழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, இப்ப அவன் ஒரு சர்ச்சா மாறிட்டு நம்மை போல என்ன செஞ்சாரு? கூடி ஆராதிச்சார். கொர்நேலி ரட்சிக்கப்பட்டாருங்க. நம்மை போல ஒரு புறஜாதி. அவர் ஜெபிக்கிறார், இயேசுவை விசுவாசிச்சார். அவர் பேதுரு வரார், வீட்டில் பிரசங்கம் பண்றார், கொர்நேலி வீடு ரட்சிக்கப்படுது. இன்னைக்கு சொல்றேன், உங்களை கொண்டு உங்க வீட்டாரை கர்த்தர் ரட்சிப்பார். அவர் நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அன்று சொல், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த மாத வாக்குத்தத்தம், நீங்க தான் ஜெப வீடு, உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். இந்த மாதம் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்ககிட்ட யாராவது விண்ணப்பம் சொன்னாங்கன்னா அவங்க எதிர்க்கவே ஜெபம் பண்ணு, அப்பவே கர்த்தர் பதில் கொடுப்பார். அவர் ஏன்னா இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் செவிகள் திறந்தவைகளும் என் கண்கள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீங்களே நான் தங்கும் ஆலயம்.